வள்ளி, என்ன ஏண்டி முறைச்சிட்டு இருக்க? என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ண? நான் தப்பு பண்ண மட்டும் கோவப்படுறீங்க? நீங்களும் தப்பு பண்றீங்கல்ல? வீரா கிட்ட கூப்பிட்டு சொல்லவா? வீரா கிட்ட சொல்வியா? ஏண்டி நான் என்னடி தப்பு பண்ண? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமை. அப்போ சனி ஞாயிறு எனக்கு லீவ் தானே? அதுக்கு நான் லீவ்ல இருக்கும்போது தாத்தாக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? நீதான் கொடுப்ப. என்னோட உரிமையை நீ பறிக்க பாக்குறியா? என்னது? தாத்தா கிட்ட சொல்லவா? ஏண்டி உரிமை கிரிமை எல்லாம் பேசுற? தங்க பிள்ளை கை கழுவியாச்சு. ஷோ, கை கழுவலனா நானே ஊட்டி விட்டுருப்பேன். இப்ப என்னடா தங்கம், நீயே ஊட்டி விடு. ஆமா, அப்படியே நீங்க கை கழுவுனீங்க. உனக்கு தாத்தா ஊட்டி விடுவேன்ல. எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு தாத்தா. தாத்தாக்காக கொஞ்சம் சாப்பிடுறா. ம். ம். வீரா, வீரா. என்ன வலிமா? வா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா என் கண்ணம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலியா? தாத்தா, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு சண்டே. 2 நாள் ஸ்கூல் லீவ் தானே? இன்னைக்கு சனிக்கிழமையா? நீங்க ரூம்குள்ளேயே கிடந்து எனக்கு என்னைக்கு லீவு என்னைக்கு ஸ்கூல்னு எதுவுமே தெரியல தாத்தா. இது என்ன மாசம்னு தெரியுமா? என்ன மாசம்? ஏப்ரல். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டுருவாங்களே. ஓஹோ, அப்போ டெய்லி நீதான் எனக்கு சாப்பாடு கொடுப்பியா? 3 நேரமும் எனக்கு லீவ் விட்டா நான் தான் கொடுப்பேன். சரிடா கண்ணம்மா. சொல்லுங்க. அதுக்கு நம்ம மேலெல்லாம் ஏதோ வெறுப்பு போல இருக்கு. நம்ம கிட்ட பேசுறதே நிறுத்திருச்சு. வலிமா, மாமாக்கு நம்ம மேல வெறுப்பெல்லாம் இல்ல. நடந்த எல்லா சம்பவத்துக்கும் விதிதான் காரணம். அது ஒண்ணுதான். குட்டிய பாருங்களேன், மாமா எவ்வளவு பெரிய ஆளுன்னு கூட பார்க்காம அவர் கூட இவ எப்படி வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கா. பெரியவங்க சின்னவங்க இதெல்லாம் ஒண்ணும் இல்ல வீரா. யாரு மனசுல கள்ளங்கப்படம் இல்லாத அன்பு இருக்கோ அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும். நமக்கு கூட தான் அண்ணன் மேல பாசம் இருக்கு. ஆனா நமக்கு அதுகிட்ட எவ்வளவு கேள்வி இருக்கு, நமக்கு அதுகிட்ட எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அவளை பாத்தியா, அவளுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. தூய்மையான அன்பு மட்டும்தான் இருக்கு. அவகிட்ட பேசுறதுக்கு யாருக்கு தான் கசக்கும்? கனியை யாராலையும் ஒதுக்கி வச்சு பார்க்க முடியாது வலிமா. நாங்கெல்லாம் கனியோட கிளாஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸ். ஓ அப்படிங்களா? உள்ள வாங்க. பரவாயில்ல மேடம், இருக்கட்டும். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. எல்லாம் உங்க பொண்ணை பத்தி தான். என்ன மேடம், நீங்க படிச்சு பெரிய கலெக்டரா இருக்கீங்க, எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கீங்க. ஆனா உங்க புள்ள என்ன பண்ணா? வீரா, என்ன இத்தனை பேரு மாத சங்கத்துல வந்திருக்காங்களா? ஏமா புள்ள இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்ல இருக்கா. இன்னைக்கு வந்தா எப்படி? நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பேசுங்க. இப்ப கிளம்புங்க. வலிமா, அவங்கள கனி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அமைதியா இருங்க. எங்க புள்ள மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா? ஏமா, உங்களுக்கு வேற பொழப்பு தரப்பே கிடையாதா? சின்ன குழந்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவீங்களா? அவ அந்த மாதிரி எல்லாம் எந்த தப்பும் பண்ண மாட்டா, தெரியும்ல? வலிமா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியும். அமைதியா இருங்க. தெரிஞ்சாலும் வெளியே விட்டு கொடுக்க கூடாது. ஒருத்தரை விட்டோம்னா பின்னாடியே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்ல வருவாங்க. அவ்வளவு பண்ணி வச்சிருக்காவ. அப்படியா? சரி சரி, நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் அவ ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டா. இருங்க வலிமா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை?
உங்க பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? என் பையன் கிட்ட படிக்கிறதெல்லாம் வேஸ்ட், எதுக்கு சம்பந்தம் இல்லாம படிக்கணும், A+B+C+ இந்த ஃபார்முலாலாம் வேண்டாம், அதெல்லாம் எதுக்கும் உதவாது, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஸ்கில்ஸ் கத்துக்கலாம்னு சொல்லியிருக்கா. நல்லதுதானே? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ல. அதுதானே அவளும் சொல்லிருக்கா. வள்ளிமா. அவங்க சொன்னா மட்டும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எக்ஸ்ட்ராவா ஃபீஸ் கொடுக்குறீங்க. எங்க புள்ள சொன்னா மட்டும் கிளம்பி வந்துடுறீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு. வள்ளிமா. எல்லாருக்கும் நம்ம நல்லதுதானே சொல்லியிருக்கோம். அதுக்காக யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தைல ஏதோ தெரியாம சொல்லிருப்பா. நான் அவளை கண்டிச்சு வைக்கிறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இனிமே கனி அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டா. சொல்லி வைங்க மேடம். அவ பாட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஏதாவது வெடிகுண்டை போட்டுறா, அது எங்க வீட்டுக்கு வந்து வெடிக்குது. இதுக்கு மேல பிரச்சனை ஆச்சுன்னா ஒண்ணு உங்க புள்ளைய ஸ்கூல் மாத்திருங்க. ஆமா மேடம். இல்லனா நாங்கெல்லாம் ஏரியா மாத்திட்டு தான் போனோம். அதான் நீங்க செய்யணும். பார்த்து கண்டிச்சு வைங்க மேடம். நாங்க கிளம்புறோம். ரெண்டாவது சொன்னது வேணா நீங்க செய்யுங்க. ஏன்னா எங்க பிள்ளைக்கு இதுக்கப்புறம் வேற ஸ்கூல்லாம் பார்க்க முடியாது. எல்லா ஸ்கூல்லயும் 2 மாசம். இல்ல நீ பேசு, நீ பேசு, நீ பேசு. சாரிங்க. சரி வீட்டுக்குள்ள வாங்களேன். டீ ஏதாவது குடிச்சிட்டு கிளம்புங்களேன். இல்ல மேடம், கிளம்புறோம் மேடம். கிளம்புறோம். வாங்க. இவங்க தான் வேற வேலை வெட்டி இல்லாம வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா, ஐயோ ஏண்டி உள்ள போக வேண்டியதானே? அவ கண்ணு முன்னாடி ஏண்டி உட்கார்ந்திருக்க? ஏய் கனி வாடிங்க. என்ன வீரா, யாரோ மொத்தமா நிறைய பேர் வந்திருக்காங்க போல. அவங்கள எதுக்கு வந்துட்டு போறாங்கன்னு உனக்கு தெரியாது இல்ல? என்ன பாராட்டுறதுக்கு தானே? மா ரொம்ப புகழ்ந்தாங்களோ? பாத்தீங்களா? நக்கல பாத்தீங்களா அவளுக்கு? விடு விடு, சின்ன குழந்தை தானே. இதுவும் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏய் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்துட்டு வரலனா உனக்குலாம் தூக்கமே வராதுல்ல? வீரா விடுன்னு சொல்றேன்ல. குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும். சின்ன வயசுல மாறம் பண்ண. தப்பே செய்யாத நான் எதுக்கு வீரா தப்பு உணரணும்? அவங்க கிட்ட தான் சொல்லி புரிய வைக்கணும். அப்படி என் பேச்சு கேட்கவே மாட்டேன். அப்படிதானடி? இல்ல வீரா, அது வந்து நீ பேசாத. இங்க பாருங்க வள்ளிமா, அவளே அவ பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சாரி கேட்கணும். அவ சாரி கேட்டாதான் நானும் பேசுவேன். வீரா ஏன் வள்ளி, நான் தப்பே செய்யல, இதுக்கே பேசாம போறா? அப்ப நான் தப்பு பண்ணா எப்படிலாம் திட்டுவா? இவ்வள உன்னை திட்டுறதுல தப்பே இல்ல. ஏண்டி பண்றதையும் பண்ணிட்டு இதுல நீ வியாக்கியான வேற பேசுறியா? ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல. பாவம், அவ வேற என்ன பண்ண போறாளோ? நம்ம ஒன்னும் தப்பா சொல்லலையே.